நண்பர்களுக்கிடையேயான ஒத்துழைப்பு. வெல்கம் மை சேனல் ரகுநாதன் ஸ்ரீனிவாசன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட். நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருந்தது. ஒருமுறை அவர் ஒரு ஓடையில் தண்ணீர் குடிக்கச் சென்றபோது அவரது பாதம் திடீரென நழுவி ஈரமான சேற்றில் சிக்கிக் கொண்டது. அவ்வழியாக எந்த விலங்கும் செல்வதைக் காணாததால் உணவு இல்லாமல் பல நாட்களாக அங்கேயே தவித்தார். ஒரு நாள் ஒரு வகையான நரி வந்து மணலில் ஒரு பாதையை தோண்டியது. சிங்கத்தின் பக்கத்திலிருந்து சிறிது தள்ளி சிங்கத்தை மணலில் இருந்து வெளியே எடுக்க உதவியது. சிங்கம் இதற்காக மிகவும் நன்றியுள்ளவனாக உணர்ந்தது மற்றும் தனது உயிரை காப்பாற்றியதற்காக குள்ளநரிக்கு நன்றி தெரிவித்தது. பின்னர் அவர் குள்ளநரியை தன்னுடனேயே இருக்க முன்வந்தார். மேலும் அவர் உணவு கிடைக்கும் போதெல்லாம் அவருக்கு உணவளிப்பதாகவும் உறுதியளித்தார். நரி நட்பை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு சிங்கத்துடன் சேர்ந்து வேட்டையாடத் தொடங்கியது. விரைவில் அவர்கள் தங்கள் குடும்பங்களை விரிவுபடுத்தினர் மற்றும் குட்டிகள் மற்றும் குட்டி நரிகளை பெற்றனர். நீண்ட நாட்களுக்கு பிறகு சிங்கத்தின் வீட்டில் எஜமானியான சிங்கம் குள்ளநரிக்கும் தன் எஜமானுக்கும் இடையிலான நட்பால் சோர்வடைந்தது. உண்மையில் தன் எஜமானை காப்பாற்றியது குள்ளநரிதான் என்பது அவளுக்கு தெரியாது. சிங்கம் ஒருபோதும் நரிக்கு அருகில் இருக்க விரும்பவில்லை என்று அவள் குட்டிகளிடம் சொன்னாள். குட்டிகள் குள்ளநரி குழந்தைகளுக்கு செய்தியை தெரிவித்தன. அவை பெண் குள்ளநரியிடம் புகார் அளித்தன. குள்ளநரி தன் கணவரிடம் முழு விஷயத்தையும் சொன்னது. குள்ளநரி சிங்கத்திடம் சென்று, குள்ளநரி தன்னுடன் இருக்க விரும்பவில்லை என்றால் நீண்ட காலத்திற்கு முன்பே சொல்லி இருக்க வேண்டும் என்று கூறினான். இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த சிங்கம், சிங்கத்துக்கும் நரிக்கும் இடையில் அப்படியொரு மனக்கசப்பு இல்லை என்றும் குள்ளநரி தன் உயிரை காப்பாற்றியதால் தான் எப்போதும் கடனில் இருப்பேன் என்றும் நரியிடம் உறுதியளித்தது. சிங்கத்திடம் பேசுவதாகவும் கூறினான். ஆனால் புத்திசாலியான குள்ளநரி, நண்பரே, நீங்கள் உண்மையாளர் என்று எனக்கு தெரியும். ஆனால் நாம் பகிர்ந்து கொள்ளும் அதே நட்பை நம் குடும்பங்கள் சரியாக மதிக்காமல் இருக்கலாம். எனவே நாம் பிரிந்து வாழ்வோம், நண்பர்களாக அடிக்கடி சந்திப்போம், ஒன்றாக வேட்டையாட போவோம். ஆனால் என் குடும்பம் உன்னை விட்டு விலகி இருந்தால் நல்லது. இதற்கு சம்மதித்த சிங்கம் இரு குடும்பத்தினரும் நண்பர்களாக பிரிந்தனர். சிங்கமும் குள்ளநரியும் என்றென்றும் நண்பர்களாக இருந்து ஒன்றாக பல வேட்டையாடினார்கள். உங்கள் குடும்பத்தினர் யாருடனும் ஒரே மாதிரியான நட்பை பகிர்ந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்காதீர்கள்.